புது வருஷம் பிறக்க போகுது, எல்லாரும் பட்டாசு போட்டு கொளுத்துறாங்க. இந்த பிள்ளை வீட்டுல என்ன பண்ணுதுகளோ தெரியலையே. மனுஷன்தான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்குதுன்னு பார்த்தா ஆடு மாட்டுக்கும் கூட கடவுள் விட்டு வைக்கலவோ. இந்த ஒரு ஆட்டை வச்சுட்டு இதுக்கு தனியா நான் புல்லு கட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. அழுங்காம நெத்தத்தையும் மட்டும் உறிஞ்சி போட்டு போயிருதே. இது என்னதே உறிஞ்சிட்டு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே. அநியாயமா என்ற ஒரு ஆடு போச்சு இந்த தோட்டத்தில் கட்டி போட்டு வந்து. ஐயோ, என்ன மணி 8 இருக்க மாட்டேக்குது. ஐயோ, இந்த பிள்ளை சோறுதே உண்டுச்சுகளோ என்ன பண்ணுச்சுகளோ தெரியலையே ஆண்டவனே. என்ன மீனாட்சி? அடடே ஐயா, நீங்களா? என்னங்க ஐயா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா மீனாட்சி, நான் வீட்டுக்கு தான் போறேன். ஆமா, நீ என்ன இன்னாரம் கழிச்சு போற? இன்னா வரை தோட்டத்துல என்னதான் பண்ணுன பிள்ளைகள் விட்டு போட்டு? அதை ஏனுங்க ஐயா கேட்குறீங்க? இந்த ஆட்டுகளை தோட்டத்தில் கட்டி போட்டு போய் என்றதே 2 ஆடுதானுங்க ஐயா இருந்தது. ஒரு ஆட்டை இன்னுமோ வந்து ரத்தத்தையும் மட்டும் குறவழி பிடிச்சி உறிஞ்சிட்டு போயிருச்சுங்கண்ணே. ஆட என்ன மீனாட்சி சொல்ற? என்றது ஆடு கூட தோட்டத்துல தான் கட்டி வச்சிருக்கிற. ஐயோ ஐயா, உனிமேல் ஏமாந்து கூட தோட்டத்தில் கட்டி போட்டு போயிடாதீங்க ஐயா. என்றது 2 ஆடுதே இருந்தது. ஒரு ஆடு போச்சுங்க ஐயா. அதனாலதான் ஒரு ஆட்டை மட்டும் கொண்டு போய் வீட்டில் கட்டி இருக்கிறனுங்க. என்ன மீனாட்சி சொல்ற? இது என்ன புது பிரச்சனையா இருக்குது? ஆட ஆமாங்க ஐயா, அதை ஏன் கேட்குறீங்க? ஐயோ, ஆடு மாட்டுகளையும் கூட இந்த ஆண்டவன் விடமாட்டானாட்டு தெரியுது போங்க. ஐயோ, அப்படின்னா நான் இப்பவே போய் பிடிச்சிட்டு போய் கட்டிக்கிறேன்றது ஒரே ஆடுதே இருக்குதுவோ. நான் அந்த ஒரு ஆட்டையும் கொடுத்துடலான்ட்டுக்கிறேனுங்க ஐயா. அது எத்தனதே வேலை செய்யறதுங்க மனுஷன். ஐயோ, காட்டுலையும் பார்த்துட்டு வீட்லையும் பார்த்துட்டு இந்த ஒரு ஆட்டுக்கு பிள்ளை கொண்டுட்டு என்னாலேயே நடக்க முடியல போங்க. சரி, பிள்ளை வீட்டுல தனியா இருக்குங்க, நீ போ. சரிங்க ஐயா, பார்த்து போங்க. எனக்கு ஆட்டுகளையெல்லாம் பிடிச்சிட்டு போய் வீட்லயே கட்டிருங்க, நான் வரணுங்க. சரி மீனாட்சி, நல்லது. ஆனா போயிட்டு வா, போ. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் தொல்லுதே, சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே, லலலா லலா லலா லலலா லலா லலா. ஏய் லூசு சோனி, இந்த பாட்டு வந்து எவ்வளோ வருஷமாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நியூ இயர் சாங் வந்துடுச்சு. இப்போ போய் இதை பாடிட்டு இருக்குது பாரு, லூசு லூசு. அம்மா. ஏய் எருமை, இப்போ எதுக்கு இப்படி வந்து குதிக்கிற? எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு, அது தெரியாம உளறிட்டு இருக்கிற நீ தாண்டி லூசு லூசு. ஏ பிள்ளைகளா, சோனி சந்தியா, ஏ என்ன பிள்ளைகளா பண்றீங்க? அம்மா இங்கதான் இருக்கிற, வாங்க. ஏய் சோனி, அம்மா கிட்ட சொல்லி இந்த வருஷமாவது நியூ இயர்க்கு கேக் வாங்கி கட் பண்ணலாண்டி. ஏய் லூசு சந்தியா, நீ ஒழுக்கமா எக்ஸாம்ல பாஸ் ஆனினாவே அம்மா கேக் வாங்கி கொடுப்பாங்கடி எருமை. அந்த முதல்ல பண்ணு. ஏய் சோனி சந்தியா, வாங்கிங்க. உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளங்க? ஏய், அம்மா உன்னதான் முதல்ல கூப்பிடுறாங்க, போ. ஏன் பிள்ளைங்களா, ஊரே பட்டாசு வச்சு கொளுத்தி நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா, இந்த சோனிதாம்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டல் மேலே ஏறி குதிச்சுட்டு இருந்தா. அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த சந்தியாதாம்மா ஆடிட்டு இருந்தா. அம்மா வீட்ல இல்லையே, வெடியாள் முடிச்சு தோட்டத்துல போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வராளே. அடுப்படி 2 பேர் மேனாலும் செஞ்சு வைக்கலாம், ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அடுப்படியை போய் பார்த்தா நார வச்சிருக்கிறீங்க. 60 இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அம்மா, இந்த சோனிதாம்மா டீ போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சிந்தி வச்சிருக்கிறா, நான் இல்லை. அடிப்பாவி, நீ தானடி டீ போட்டு குடிச்ச? ஐய, எப்ப பாரு அவ அதை பண்ணுனா இவ இதை பண்ணுனான்னு உங்களோட சண்டை தீக்கிறதுக்கு 4 பேர் பத்தாது. எப்ப பாரு உங்களோட இதே அக்க போறது எனக்கு. அம்மா, அதையெல்லாம் விடுமா. பாருமா, எல்லாரும் நியூ இயர்க்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. அம்மா, நீ எனக்கு பட்டாசு வாங்கி கொடுக்காட்டி பரவாயில்ல, ஒரு கேக்காச்சும் வாங்கி கொடுமா. அடியே சந்தியா, நியூ இயர்க்கு கேக் வெட்டுறது முக்கியம் இல்லடி. முதல்ல அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் அம்மா கேக் வாங்கி தர. அப்படி சொல்லுமா முதல்ல. சரி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது. போங்க சாமி, போய் நைட்டுக்கு தோசை ஊற்றி சட்னி அரைங்க சாமி, போங்கடி. அம்மா, நான் சட்னி எல்லாம் அரைக்க மாட்டேன், தோசை மட்டும் ஊத்துறம்மா. இவளை போய் சட்னி அரைக்க சொல்லுங்கம்மா. அம்மா, எப்போ பாரு நானே தானம்மா சட்னி அரைக்கிறேன், இன்னைக்கு இவளை தோசை ஊற்ற சொல்லுமா. எப்போ பார்த்தாலும் ஈஸியான வேலை இவளே எடுத்துக்கிறது, நானே கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறது. இங்கே பாருங்க, வேடியா அளவுடிச்சு நானே வேலை செஞ்சு ஓஞ்சு போய் வந்திருக்கிறேன். பேசாமல் போய் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிருங்களாம்மா.
ஒரு நாளாவது ஓரியட்டங்கட்டம் வேலை செய்கிறாளுங்களான்னு வரி விழுகோ. ஸோ அப்பா இப்போதான் படுத்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயும் விடிஞ்சு போச்சா? ஏய் சந்தியா, சந்தியா, சோனி, சோனி, எந்திரி பிள்ளைங்களா. போ அம்மா, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் தூங்க விடுங்க. ஏய் சந்தியா, சந்தியா எந்திரி. சோனி, சோனி எந்திரி. எனக்கு தூக்கம் வருது, போங்கம்மா. ஏய் இப்போ 2 பேர் எந்திரிக்கிறீங்களா, தண்ணி கொண்டு வந்து மேலே ஊத்துட்டுமா? ஏய் பிள்ளைகளா, இங்கே பாருங்க, புது வருஷம் பிறந்துடுச்சு, உனியாவது பொறுப்பாக நடந்துக்கிறீங்க. இந்த வருஷமாவது பொறுப்பாக அம்மாளுக்கு ஏற்ற பிள்ளைகளா நடந்துக்கோணும், புரிஞ்சுதா? அம்மா நான் இப்போவும் பொறுப்பான பிள்ளையா தானம்மா இருக்கிறேன். பொறுப்பான பிள்ளையா இருந்தா இந்நேரத்துக்கு எந்திரிச்சு பொட்ட புள்ள வாசல் கூட்டி கோலம் போட்டிருக்கோன்னு. இன்ன வரைக்கும் தூங்குவீங்களா? அம்மா உன்னையும் சேர்த்தி தாண்டி சொல்றாங்க லூசு. புது வருஷம் பிறந்திருக்குது, இந்த வருஷத்துல இருந்தாவது பொறுப்பா நடந்துக்கோணும், புரிஞ்சுதா? புது வருஷத்துல இருந்து நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு ஒருத்தங்களும் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க? அம்மா இந்த வருஷத்துல இருந்து நானும் நல்லா படிப்பேன், நல்ல மார்க் வாங்குவேன், நானும் உறுதிமொழி எடுத்திருக்கேம்மா. பரவாயில்லையே, ஏதோ எப்படியோ அதை நடத்தி காட்டினீங்கன்னா சரி. முதல்ல போய் வாசல் கூட்டி கோலத்து போடுங்க, போங்க. இது என்ன மார்கழி மாசமாட்டவா இருக்குது? பொழுது வெடிஞ்சதே என்னமோ இப்படி எரிஞ்சிட்டு வெடிஞ்சுக்குதுவோ. இந்நேரத்துக்கே வெயில் இந்த போடு ஓடுது. நந்தினி, நந்தினி. ஏன் கம்ச்சி? நந்தினி, ஒரு கிளாஸ் மோர் உடச்சி கொண்டா. அந்த கம்பஞ்சோரத்தை ஆக்கி வச்ச, அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி கரைச்சிட்டு வரையா? ஐயோ அம்ஜி, கம்பஞ்சோறு சாப்பிட்டு உங்களுக்கு எங்கேயாவது சளி பிடிச்சிட்டு போகுது. யாருக்கு? எனக்கா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்நேரத்துக்கே வெயில் என்னமோ எரிஞ்சிட்டு வருது, மண்டை பொழக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. போய் ஒரு கிளாஸ் கரைச்சிட்டு வா சாமி, போ. அம்ஜி அப்படியே அப்சிக்கும் சேர்த்தி கரைச்சிட்டுமா? அதுவும் நல்லதுதான். அப்பச்சி ஏர் ஓட்டிகிட்டு இருப்பாரு, பாவம் இந்த வெயிலில் வேர் தூத்துமா அவருக்குமே. ஐயோ அது என்னமோ இன்னைக்கு வெயில் இந்த போடு ஓடுது, மண்டை பொழக்குதுவோ. அவருக்கும் ஒரு கிளாஸ் கரைச்சி கொண்டு போய் கொடுத்துருவோ. சரிங்க அம்ச்சி, இதோ இப்போவே கரைச்சிட்டு வந்துடுறேன். சின்னத்தாயம்மா. யாரு? அடடே மீனாட்சியா, வா வா வந்து உட்காருவா. அம்மா என்னம்மா இன்னைக்கு காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களாட்டுக்குது, இந்நேரத்துக்கே 2 சீமாரி கிழிச்சு போட்டிருக்கிறீங்க. ஆடா ஆமாம் மீனாட்சி, அப்புறம் வெடியால் எல்லா நேரம் வேலை என்ன, ஏதோ 2 சீமாத்து கிழிச்சா வெத்தலை வாக்குக்கு நாள் ஆகுமல்ல, அதான் கிழிச்சிட்டு உட்காந்துட்டேன். ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் இந்நேரத்துக்கே வந்திருக்கிற? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாமேன்ட்டு வந்தேன்மா. இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குதல்ல, அதான் சரி இந்த பக்கம் வேணாங்கோயிலுக்கு போனேன், அப்படியே உங்கள் நினப்பு வந்தது, அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். உனக்கு நாள் என்னை வந்து வாக்கோணுன்னு தோணுச்சே. ஆமாம் என்ற பிறந்தவனை என்ன பண்ணுறேன்? அவர் என்னமோ விவசாய சங்கத்து மூலமாக எங்கெங்கேயோ போயிருக்கிறாங்கம்மா, 4 நாள் ஆகுங்க வர்றக்கு. ஓ அப்படியா, சரி 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 உட்காரு. நான் வர கம்பங்கூழ்த்த பேத்தி கரைச்சிட்டு வர சொன்ன, ஒரு கிளாஸ் குடிப்பியாம்மா, உட்காரு. அப்புறம் தோட்டத்துலையெல்லாம் என்ன போட்டிருக்குறீங்க, என்ன வேலை? ஏன்னுமா 2 கடலக்காய் போட்டுட்ருக்குறோம், வாழை கொஞ்சம் இருக்குது, அப்புறம் சோளம் போட்டுட்ருக்குறோம், அவ்வளோதான். ஆமாம் மீனாட்சி, என்னத்தான் பண்ணுறது, தண்ணியும் பற்ற மாட்டேங்குது. நாங்களும் அப்படித்தான், சோளம் கொஞ்சம் இருக்குது, கடலக்காய் போடலான்ட்டு ஐயங்க ஆடு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அம்மா பொழுதோட வாத்தின ஐயன்னு ஐயங்கிட்ட சொல்லித்தான் விட்டேன். ஏங்கம்மா பார்த்தீங்களே என்ன நரி வந்துதா சிறுத்தை வந்துதா என்னன்னே தெரியல, என்ற ஆட்டை குறவளையை குடிச்சு நத்தத்தையும் மட்டும் உறிஞ்சி போட்டு போயிருச்சுமா. அடியாத்தி, இது என்ன புது வம்பா இருக்குது? ஐயன்னு ஒரு வார்த்தையுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயன் மறந்துருப்பாரா இருக்கும்மா, பொழுதோடவே பிடிச்சிட்டு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லையே, ஐயன் ஒரு வார்த்தையும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அதான் வெடியால் நேரத்துலேயே போயிட்டாரு. ஆனா அம்மா ஆட்டையெல்லாம் தோட்டத்தில் கட்டி போட்டு வராதிங்க, நானே ஒரே ஒரு ஆடுதான் இருக்குதுன்னு வீட்டில் பிடிச்சிட்டு வந்து கட்டியிருக்கிறேன். என்னமோ குறவளையும் மட்டும் கடிச்சு நெத்தத்தையும் மட்டும் உறிஞ்சிட்டு போயிடுச்சுமா. ஆடு படுத்தது படுத்த வாக்கில் இருக்குது. அடியாத்தி, இது என்ன வம்பா போச்சு? தென்னத்துக்கு தான் மனுஷங்க ஆவல் இருக்கிறதாவோ. ஆமாம்மா, அதான் சரி உங்ககிட்ட ஒரு வேச்சு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். அம்மா நான் வர பக்கத்தில் வேணாங்கோயிலுக்கு தான் போகலான்ட்டு வந்தேன், நீங்களும் வரீங்களா? போயிட்டு வரலாம், இன்னைக்கு வருஷ பிறப்பு. இல்லை மீனாட்சி, நான் எங்கே வரேன், எனக்கு கால் நடக்கவே முடியறது இல்லை, நீ போயிட்டு வா. ஆமாம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுதுவோ? பிள்ளைகள்லாம் இன்னைக்கு லீவு தான்மா, இல்லை வீட்டில் தான் இருந்தாங்க. சரி சரி. அப்புறம் மீனாட்சி,
நான் என்ற வேத்தி நந்தினிக்கு கல்யாணம் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். அப்படிங்களாங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நல்ல விஷயத்த சொன்னீங்க வருஷ பிறப்பன்னைக்கு. ஆமாம் மீனாட்சி, இந்த வருஷத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ற கடமையே முடிஞ்சு போயிரு. அதுக்கு என்னங்கம்மா, சந்தோஷமாக பண்ணிட்டா போச்சு. உனக்கு தெரிஞ்ச பக்கமாக ஏதாவது ஒரு நல்ல பையனாக இருந்ததுன்னா சொல்லு. நம்ம வேத்தி பற்றி உனக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நல்ல பையனாக இருந்தால் நல்ல குடும்பமாக இருந்தால் சொல்லு, முடிச்சிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன்மா. அவங்க அப்பா வரட்டு, நான் சொல்கிறேன். அவருக்கு நிறையா பக்கம் தெரியும். யாராவது நல்ல பையனாக இருந்தால் பார்த்து கல்யாணத்தை பண்ணிடலாம், முடுங்க. நல்லது மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஒன்று இந்த வருஷம் பிள்ளை கல்யாணத்தை பண்ணி பார்த்துறோன்னுட்டு இருக்கிறேன் நான். நல்லபடியாக நடந்ததுன்னா போது. அம்மா, நம்ம நந்தினிக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமையும் பாருங்க. நம்ம நந்தினியோட குணத்துக்கு அவளுக்கு அருமையான பையனாக அமையும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கோ. நானும் அப்படித்தான் மீனாட்சி நினச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். அம்மா, நந்தினியோட ஜாதகத்தையெல்லாம் பார்த்துட்டீங்களா? நேரங்காலமெல்லாம் எப்படி இருக்குது? ஜாதகமெல்லாம் சுத்த ஜாதகங்களா? அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு மீனாட்சி. அவளுக்கு கல்யாண யோகமெல்லாம் நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று ராகு கேதுதான் இருக்குது. அம்மா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல நல்ல வரனா அமையுதுமா. நல்லா இருக்கிறாங்கோ. நீங்கள் ஒன்றத்துக்கு கவலைப்படாதீங்க. நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துடலாம், முடுங்க. எப்படியோ ஒன்று அவியாத்தாதே சின்ன வயசுலேயே விட்டு போட்டு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அம்மாளும் இல்லை, அப்பனும் இல்லை. எப்படியோ அவளை நல்ல இடத்துக்கு தாட்டிட்டேன்னா என்ற மனசே நிம்மதி அடைஞ்சிரும்போ. அம்மா, நீங்கள் ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க. நல்ல பையனாக பார்த்துடலாம். சரி, ஆகட்டும் மீனாட்சி. சரிம்மா, ஆனால் நேரமாகி போயிரு. நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகணும். நீ போய்த்தான் மாடு கண்ணே பிடிச்சி வெளியில் கட்டணுங்கம்மா. நான் அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரணுங்கம்மா. சரி மீனாட்சி, ஆனால் போயிட்டு வா. நீ ஒரு கிளாஸ் காப்பித்த நீ கூட குடிக்காமல் போகிறவோ. அம்மா, அதனால என்னம்மா, நம்ம வீட்டில் குடிக்கிறக்கு என்ன, நான் எப்போ வேணாலும் வந்து குடிச்சிக்குவேன். இப்போ நேரமாச்சு. நம்ம ஆடு கண்ணே இன்னும் வெடிச்சு வெளியில் கட்டல. நான் போயிட்டு வரணுங்க. சரி மீனாட்சி, பார்த்து போ. ஆனா சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. யோ மாமா, மாமா எந்திரியா. யோ மாமா. என்ன சின்ன பொண்ணு, ஒரு லீவ் நாளாவது தூங்குற கூடுறையா மனுஷன நீ? ஐயோ, நீ ஐயா பேச மாட்ட. அங்க வாரு, உங்க அம்மா என்னை அலங்கரிச்சுட்டே இருக்குது. என்னை நிம்மதியா தூங்குற கூடுதான் உங்க அம்மா. எப்ப பாரு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு என்னை எழுப்பிட்டே இருக்குது. இங்க வேற சின்ன பொண்ணு, நீயாச்சும் உங்க ஒத்தையாச்சு, எனக்கு தெரியாது. ஐயோ ப்ளீஸ் யா, எனக்கு தலைவலி, நைட்டு இருந்து காய்ச்சல் அடிக்குது, என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியா போயா. ஏன் எதுக்கு? நான் 4 வாங்குற காக்கு, பேசாம எந்திரிச்சு போ. சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? காது என்ன செவிடாடி உனக்கு? ஐயோ, இந்த கிளவி போகலினா சும்மாவே இருக்காது. இத வரங்கத்த. ஏண்டி, வருஷ பொறப்பதுவுமா இப்படி தூங்குறையே? ஏன் வருஷம் பூரா உன்ன தூங்கிட்டே இருக்கிற காக்கு? ஐயோ ஏனுங்கத்த, நீங்க ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்ட, அதுக்கு பெண்ணோ? ஏண்டி, வருஷ பொறப்பன்னைக்கு இப்படி ஒரு ஒம்பளை படுத்து தூங்குனீனா ஊட எப்படி விளங்கு? இங்க வாரு, குப்பை எத்தனைதான் கிடக்குதுன்னு. அத்தை, குப்பைன்னு இருந்தா கிடக்கத்தான் செய்யி, அதுக்கு பெண்ணோ? என்னடி வாய் ஓவரா நீளுது? என்ன வருஷ பொறப்பன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியாக்கே? பின் என்னங்கத்த, எப்ப பார்த்தாலும் எழுப்பிட்டே இருக்கிறீங்க. மனுஷனும் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா தூங்குற கூடுறீங்களா? ஆமாடி, ஒரு ஒழுதுக்கும் அப்படியே மம்முட்டி எடுத்து 10 ஆள் களை வெட்டிட்டு வந்துட்டு வாரு. உன்னை நிம்மதியா தூங்குற கூடாம நான் எழுப்பிட்டு இருக்கிறேன். ஏண்டி, வருஷ பொறப்பன்னைக்கு மார்கழி மாசம் அன்னாடு நேரத்துல எந்திரிச்சு வாசலை கூட்டி கோலத்தை போடுன்னு உனக்கு எத்தனாவது சொல்றது நானு? அத்தை, மார்கழி மாசம் பனி விறுவிறுப்புல என்னால் நேரத்துல எந்திரிச்சு கோலம் போட்டா எனக்கு சளி பிடிச்சிரும். எத்தனாவது நான் உங்களுக்கு சொல்றது? அடிங்க ஏண்டி, ஏண்டி வாச கூட்டி கோலம் போட்டா உனக்கு சளி பிடிக்குமா? உனக்கு பிடிக்கும்படி மரியாதையை இந்த குப்பையெல்லாம் கூட்டிட்டு அங்க வாரு. நேத்து பால் வாங்குறதுக்கு வச்ச குண்டா ஒண்ணு அப்படியே கிடக்குது. ஊடு தொடக்க சொல்லி நான் ஒற்றை கடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்த குச்சி அப்படியே கிடக்குது. ஒரு பொம்பளை இன்னும் வேலை செஞ்சிருக்கிற நீ. அத்தை, இப்படியெல்லாம் திட்டுனீங்கன்னா அப்புறம் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அடிங்க ஏண்டி, கிளவி நான் அன்னாடு மெந்திரிச்சு எத்தனை வேலை செய்யற? ஒரு கொமுறி புள்ள இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது மார்கழி மாசம் எப்படி இந்த குடும்பம் விளங்கும்னு கேட்கறேன் நான். அத்தை, நான் எந்திரிக்காம இருக்கிறதுக்குமே குடும்பம் விளங்குறதுக்கும் என்ன கிடக்குது?
அடியை முன்றகட்ட வெட்டி நாய் பேசிட்டு இருக்கறக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ கூட்டாட்டி கிறகம் தொலையுது, போய் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா போ. ஆ, அத்தை இந்த குளிர்ல காலங்காத்தாலேயே எவன் தண்ணி விட்டது? ஐயோ என்னாலையெல்லாம் தண்ணி பிடிக்க முடியாது. எவன் தண்ணி விட்டானோ அவனை போய் கேளு. ஒழுங்கு மரியாதையை குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. லீவ் நாள் கூட்டமா இருக்கு, எல்லாரும் வந்து நின்னுக்குவாங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது, ஞாபகத்துல வச்சுட்டு. ஓ மை காட், காலங்காத்தால ஒரு லீவ் நாள்ல ஜாலியா தூங்கலான்னு பார்த்தா தண்ணி பிடிக்கிறதாமா, அதுவுமே இந்த குளிர்ல. நோ, இந்த சின்ன பொண்ணு இந்த குளிர்ல தண்ணி பிடிக்க மாட்டான். இந்த அத்தை உன்ற மண்டைய பொளக்காம விடமாண்டா. அத்தை என்னடி லொத்த, மரியாதையா அண்டாவல நானே கழுவி வச்சுட்டு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்து போ. சை, இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வர்றதுக்குள்ளேயும் எல்லா குடத்தையும் நப்பிரோணும். இன்னைக்கு இங்கேயில தண்ணி நல்லா ஸ்பீடாகத்தான் வருது, பரவாயில்ல, எல்லா குடத்தையும் நப்பிரோணும். என்ன வசந்தி, தண்ணி பிடிக்கிறதுக்கு நேரத்துலயே வந்துட்டு ஏட்டுக்குது. வீட்டில் இருக்கிற குடத்தை எல்லாம் லைனாக வச்சுட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. அண்ட ராணிக்கா, வாங்க வாங்க. நீங்களா? நானும் கூட இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வந்துட்டாங்களாக்குன்னு நினச்சேன்க்கா. ஏன் வசந்தி அக்கா, இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வந்தாங்கன்னா நம்மளை தண்ணி பிடிக்கிறக்கே விட மாட்டாங்கக்கா. நான் முதல்ல பிடிச்சிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பிடிச்சிக்குங்க. நான் எங்கே பிடிக்கிறது? அதான் நீ எல்லா குடத்தையும் லைனாக வச்சுட்டு நிற்கிறையே. லைனாக வச்சுட்டு நின்னா பத்தாது, ஆளுக்கு ஒரு குடந்தான் பிடிக்கோன்னு. என்ன ராணி அக்கா, வசந்தி அக்கா நேரத்திலேயே தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அடடே உமா, வா வா, எங்கடா உன்னை காணுமேன்னு பார்த்துட்டே இருந்த, கரெக்டாக வந்துட்டேன். என்ன வசந்தி அக்கா, நான் வரக்கூடாதுங்கிற மாதிரி காதில் விழுந்தது. நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டே வந்தேன். என்ன ராணி அக்கா, நான் சொல்றது சரிதானோ? ஐயையோ உமா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கடா உன்னை சின்ன பொண்ணையும் உமாலையும் காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அப்போ சரி. என்ன சரி? இல்லை சின்ன பொண்ணு, நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வரக்கூடாதுன்னு ராணியக்காலும் வசந்தியக்காலும் பேசுகிற மாதிரி என்ற காதில் உளுந்துச்சு, அதுதான் கேட்டேன். அட உமா, நீ தண்ணி பிடிச்சா என்னோ, தண்ணி பிடிக்கலினா என்னோ, முதல்ல நான் தான் தண்ணி பிடிப்பேன். அது உங்களுக்கு தெரியுமல்லோ. தெரிஞ்சும் எதுக்கு எல்லாம் இப்படி குடத்த லைனா வச்சுட்டு நிக்கிறீங்க? தள்ளுங்க தள்ளுங்க. இங்க வேற சின்ன பொண்ணு, வருஷம் போறப்ப அதுமா சண்டை வேண்டாமேன்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் நீ தான் பிடிப்பேன், நீ தான் பிடிப்பேன்னு அன்னாடு குடத்தை தூக்கிட்டு வந்து நின்ன, இப்ப என்ன ஆண்டாவியே தூக்கிட்டு வந்து நிக்கிறேன். ஓய் வசந்தி அக்கா, என்ன எப்போ நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன்? நீ தான் முதல்ல பிடிப்பீனா இது என்ன உங்கள் ஒப்பனை விட்டு சொத்தா? நான் தான் முதல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறேன், நான் தான் முதல்ல பிடிப்பேன். நான் பிடிச்சி முடிச்ச கடைசியில் நீ பிடிச்சிக்க சின்ன பொண்ணு. இந்த பக்கம் நகருமா? ஆரம்பிச்சிட்டாளுகளா இவளுக சண்டைய, இன்னைக்கு தண்ணி பிடிச்ச மாதிரிதான். ஓய் வசந்தி அக்கா, பேசாம நகரு. எப்போ நான் தானே முதல்ல தண்ணி பிடிப்பேன். ஏய் சின்ன பொண்ணு, பேசாமல் போயிரு. வருஷ பிறப்பதுமா யாருக்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு நான் பேசாமல் இருக்கிறேன். எப்போ பாரு நீ தானே பிடிக்கிற. இன்னைக்கு நான் தான் முதல்ல வந்தேன், நீ கடைசியாத்தான் வந்த. நீ கடைசியாக தண்ணி பிடி, தள்ளி நில்லு. ஆமாம் சின்ன பொண்ணு, நாங்கள் தானே முதல்ல வந்தோம், நீ கடைசியாக தானே வந்த, கடைசியாக புடி. என்ன ராணி அக்கா, குளிருட்டு போச்சா உங்களுக்கு? இல்லை சின்ன பொண்ணு, அடுப்பில் ஒலை ஒதிக்குது, தண்ணி கொண்டு போய் ஊற்றோன்னு, அப்புறம்தான் அரிசி கழிஞ்சு ஓடோன்னு, அதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா, இங்கே வர சின்ன பொண்ணு, திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வம்புக்கு வராத வராத. வசந்தி அக்கா, நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். எவன் வீட்டு பைப்புக்கு எவ சண்டை போடுறது? இது என்ன கொப்பன் வீட்டு பைப்பா? போடி அந்த பக்கம். வசந்தி அக்கா,
இவளுக சொன்னாலும் கேட்க மாட்டாளுக. நம்ம இன்னைக்கு தண்ணி கொண்டு போய் உலகாய வச்சு என்ன அரைஞ்சோறாக்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டே இருக்கிற என் பேச்ச கேட்காமையா முடிச்சிட்டு இருக்கிறீங்க? தள்ளுங்க அந்த பக்கம். யாரு முதல்ல தண்ணி பிடிக்கிறது? சின்ன பொண்ணு. இதுல இத்தனை குடம் வேற. ஐயையோ, நினைச்ச மாதிரியே நடக்குதே. நான் இன்னைக்கு தண்ணி பிடிச்ச மாதிரிதே. சின்ன பொண்ணு, எத்தனை குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்குது பாரு. சின்ன பொண்ணு, நான் சொல்லிட்டே இருக்கிற என் குடத்தையா தூக்கி வீசுற உன்னைய. இந்த வாங்கிக்கோ. வசந்தி, என்னையவே அடிச்சிட்டு இல்ல நீ உன்னைய. இப்ப பாரு. ஏய் சின்ன பொண்ணு, உடடி. என்ன வசந்தி அக்கா, உலகமே தலகளா தெரியுதா? ஏய் சின்ன பொண்ணு, ஒழுங்கு மரியாதையே விட்டுடி. குடலே வாய்க்கு வர மாதிரி இருக்குது. கீழே இறக்கி விடுடி, உடடி. ஐயோ ஐயோ, விட்டுட்டா குடல் வாய்க்கு போச்சு. வருது. ஐயோ ஐயோ. அடியே சின்ன பொண்ணு, நீயே முதல்ல புடிச்சு தொலைடி, கீழே இறக்கி விடுடி. இவளுக சண்டையில நம்ம இன்னைக்கு தண்ணி புடிச்சு சோறாக்கி சோறு தின்ன மாதிரிதே. ஏய் சின்ன பொண்ணு, பாவண்டி வசந்தி, குடல் வாய்க்கு வந்துரு, கீழே இறக்கி விடு. அடி குடல் உளுந்துரு, கீழுடு. எக்கோ ராணி அக்கா, பேசாம நின்னுட்டு இருந்துரு, இல்லைன்னா உன்னை தூக்கி கரகாட்ட மாட்டிடுவ. அடியே சின்ன பொண்ணு, நீயே புடிச்சு தொலை, இறக்கி விடுடி. என்னைய குடலே வாய்க்கு வந்துரு மாட்டேக்குது. அந்த பயம் இருக்கட்டு, என்கிட்ட வச்சுக்கவே உனிமேலு. அடி சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடி இறக்கி விடு வசந்திய. அத்தை, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஐயோ மணிமா, வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விட சொல்லுங்க மணிமா. என்ற குடலே வாய்க்கு வந்துட மாட்டேக்குது. அடியே சின்ன பொண்ணு, வசந்தி முதல்ல கீழே இறக்கி விடுடி. அத்தை, இது எனக்கும் வசந்திகளுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க, பேசாம வீட்டுக்கு போங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அடியே, உன்னால எனக்கு வீட்லயும் பிரச்சனை, வீதிக்கு வந்தாலும் பிரச்சனை. உன்னால எனக்கு எப்ப பாரு பெரிய தலைவலி. இறக்கி விடுடி முதல்ல. அத்தை, அதெல்லாம் முடியாது. நீ தண்ணியே குடிக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதை அவளை இறக்கி விட்டு போட்டு போடி. நல்ல வேலை, நல்ல நேரத்துல வந்தீங்க மணிமா. என்ற உயிரையே காப்பாத்துனீங்க. இவன்ற உடலையவே உருகி இருந்திருப்பா இந்நேரத்துக்கு. அடடே வசந்தி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. இவோ எப்பவுமே அப்படித்தான். உனக்கு தெரிஞ்சதுதான், விளையாட்டுத்தனமா எதையாவது பண்ண போய் இப்படித்தான் பண்ணி வச்சிருவா. நீ ஒன்றும் பெருசா நினைச்சுக்காத. மணியம்மா, கரெக்டான நேரத்தில் வந்து எல்லாரத்தையும் காப்பாத்திட்டீங்கோ. நாங்கள் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கிறோம். ஆமாம்மா, கரெக்டான நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கிறோம்மா. அப்புறம் நீங்கள் பிடிச்சிக்குங்கம்மா. அட ராணி, நானா உங்களை தண்ணி பிடிக்க வேண்டாங்கிறேன். ஆளுக்கு ஒரு குடத்தை பிடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா, நாங்கள் தான் முதல்ல வந்தோம். ஆனால் சின்ன பொண்ணு நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன்னு எங்களை பிடிக்கிற கூட மாட்டேங்கிறா. அட வசந்தி, நீங்களே முதல்ல பிடிங்க, அவ கிடக்கறா. அத்தை, அப்புறம் எதுக்கு என்னை தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னீங்க? ஏண்டி, உன்னை தண்ணி தானே முடிச்சிட்டு வர சொன்னேன், சண்டையா ஓட்டு வர சொன்னேன். ஒழுங்கு மரியாதையே தள்ளி நில்லு. யார் முதல்ல வந்தாங்களோ அவை பிடிக்கிட்டு தள்ளி நின்று. நீ பிடிக்கவே வேண்டாம், நானே பிடிச்சிக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. நல்லது. அதே சின்ன பொண்ணே போயிட்டால, உன்னை என்ன நீங்க தண்ணி முடியுங்க. மணிமா, இந்த அண்டாவை கொஞ்சம் நகுத்துங்கோ. ஆமா, இது எங்கூட்டு அண்டா மாதிரி தெரியுது. மணிமா, அது உங்கூட்டு அண்டாத, சின்ன பொண்ணு தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறா. அடி கூறு கட்டவளே, இவளை குடத்தெடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அண்டாவில் ஊத்துன்னு சொன்னதுக்கு அண்டாவையே தூக்கிட்டு வந்துட்டா இவளையே. ஏய் சந்தியா எருமை, என்னடி பண்ற? வாங்க மேடம், கரெக்டாக வந்துட்டீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? எப்ப பாரு போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறது தான் உன்னோட வேலையே. உனக்கு வேணும்னா நீயே விளையாடு, என்ன எதுக்கு இப்போ வம்புக்கு இழுக்கிற? இருக்கிறது ஒரு ஃபோனு, அதையும் எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் நான் எதுலடி விளையாடுறது? எருமை எருமை. ஏய் சோனி, உனக்கு வேணும்னா நீ தான் முதல்ல எடுத்துருக்கோன்னு எப்போ பார்த்தாலும் நான் எடுத்தாதான் வந்து கேட்பியா? போடி அந்த பக்கம். ஏன் சந்தியா, ஒழுங்கு மரியாதையே எனக்கு கொடுத்துரு, இல்லாட்டி அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். சொன்னா சொல்லிக்கோ, எனக்கு என்ன? அம்மா அம்மா அம்மா, இங்க வாமா. ஏய் சோனி, அம்மாவை எதுக்கு பிள்ளை இப்போ கூப்பிடுற?
ம், நீதான் எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உன் அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. சரி சரி இருடி, அதுக்குள்ள அம்மாவை எதுக்கு கூப்பிடுறேன் இரு. ம், என்னங்க மேடம் பயமா இருக்குதா? அந்த பயம் இருக்கணும். ஏ சோனி, நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், ஷேர் பண்ணி விளையாடலாம் சரியா? ம், அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஃபோன் எனக்கு தான் வேணும். ஏய் பிள்ளைங்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? காலங்காத்தால் உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை, இப்படி வந்து உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அம்மா, இந்த சந்தியாதாம்மா காலையிலேயே ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறா, என்னன்னு கேளுமா. ஆ? அடியே சந்தியா, ஆள் இல்லைன்னா போதும், சந்து கேப்பில் ஃபோன் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது. போடி எந்திரிச்சு முதல்ல. எனக்கு ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன் இல்லை, நல்லா வாங்குடி. அம்மா ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்னையவே திட்டிட்டு இருக்கிறீங்க? நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க பாரு, கையில் ஃபோனே இல்லை, இவ வேணும்னே என்னை மாட்டி விடுறா. அம்மா இல்லை இல்லை, அவ ஃபோனை ஃபேண்ட் ஜோப்பில் மறைச்சு வச்சிருக்காம்மா, வேணா பாரு. உங்களை பார்த்துட்டு இருக்கிறக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடி, நல்ல தண்ணி விட்டுட்டாங்க, நான் போய் தண்ணி கொண்டுட்டு வரோன்னு. அடுப்பில் உல கொதிக்குது, போய் அரிசி கழிஞ்சு போடுங்க போங்க. ஐயோ என்னம்மா நீ அரிசி கழிஞ்சு போட சொல்கிறேன்? ஐயோ எனக்கு சோறெல்லாம் வடிக்க தெரியாது. இந்த சோனி போய் வடிக்க சொல்லுமா, இவ தான் நல்லா வடிப்பான். நல்ல வாய் குணத்தையே திங்கிறக்கு மட்டும் தெரியுமா? இன்னைக்கு சோறு வடிக்கல, 2 பேர்த்தி தோலை உரிச்சு போடுவேன். ஐயே அம்மோ, எனக்கு குக்கர்ல தான் வைக்க தெரியும், நானெல்லாம் போய் வடிக்க மாட்டேன். குக்கர்ல எல்லாம் சோறு வச்சு தின்னா உடம்புக்கு கேடுடி. அடுப்பில் உல கொதிக்குது, போய் அரிசி கழிஞ்சு போடு, வேகிட்டு போ. அம்மா, நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கெல்லாம் வடிக்க தெரியாது, அவளை போய் வடிக்க சொல்லுமா. நல்லா மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறா பாரு. ஏவ்ல சோனி, யாரை பார்த்து மலை மாடுன? ஓங்கி ஒன்று விட்டுருவும் பார்த்துக்கோ. அம்மா பாருமா எப்படி திட்டுறா, நீ இவளை போய் வடிக்க சொல்லுமா, போமா. தள்ளு இந்த பக்கம். ஏய் சந்தியா, ஒழுக்கமா போய் இன்னைக்கு சோத்தை வடிச்சு குழம்ப வச்சு வைக்கிற நீயே. ஆமா என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னையவே வேலை வாங்குறிய? இங்கே பாரு, வேடியால் உங்க கூட அக்கப்போர் கட்டிட்டு இருக்கிறக்கு என்னால் முடியாது, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சோனி நீ போய் வீட்டுக்குள்ளே 2 குடத்தை எடுத்துட்டு வா, நான் நீ போய் தண்ணி கொண்டுட்டு வரலாம். சந்தியா சோத்தாக்கி வைக்கிட்டு போ. அம்மா போய் குடத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னால உன்னைய, போ. சரிம்மா, தண்ணி தானே நான் கொண்டு வந்துடுவேன், இப்ப எடுத்துட்டு வர இருமா. அம்மா, இப்ப எதுக்கு இவ்வளோ வேக வேகமா போற? ஆமாடி, ஏன் கேட்க மாட்டேன் நீ? எனக்கு வேண்டுதில்லை, அதனால தான் வேக வேகமாக போகிறேன். அம்மா, என்னால நடக்க முடியல. நடக்க முடியலன்னா ஓடு. அம்மா, இருந்தால் உனக்கு இவ்வளோ நக்கல் ஆகாது பார்த்துக்கோ. பின் என்னடி, நானே தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் விடுவேன். வீட்டுக்கும் வீதிக்கு நடக்கிறக்கே எனக்கு சரியா போயிரு. எந்நேரம் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் ஊத்துறது நான் போயிட்டு இருக்கிறேன், பின்ன நீ வேக வேகமாக போறேன்னு கேட்டீங்கன்னா. அம்மா, அந்த வீட்டில் தண்ணி இருக்குதல்லம்மா, அடுத்த வாரம் விட்டா பிடிச்ச போது, இப்போ எதுக்குமா என்னை இவ்வளோ அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போகிறேன்? அடி கூறு கட்டவளே, பொங்கல் வர போகுது, அவன் தண்ணியும் முடமாட்டான், ஒன்றும் முடமாட்டான். உன்னை 2 வாரம் கழிச்சு விட்றானோ 3 வாரம் கழிச்சு முடுறானோ, நீ மாச கணக்கில் ஓட்டுக்கிறானோ தெரியல. இருக்கிற இடத்தையெல்லாம் பிடிச்சி வச்சாத்தானே ஆகு நடசித்த. நான் பேசாமல் வீட்லேயே சோறாக்கிட்டு இருந்திருப்பேன். அட மீனாட்சி, என்ன அம்மாளும் மகளும் காலங்காத்தால குடத்தை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அட அம்மா, நல்ல தண்ணி விட்டுருக்குறாங்க, உங்களுக்கு தெரியலீங்களா? தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் போகிறோம். அட இந்நேரத்துலையே நல்ல தண்ணி விட்டுருக்குறாங்க, எனக்கு தெரியலையே. அட தண்ணியே ஒரே குடந்தே இருக்குது, நானும் தண்ணி பிடிக்கணும். அம்மா தெருவாக விசில் ஊற்றிட்டு வந்தாங்களே, காது கேட்கலீங்களா உங்களுக்கு? போய் குடத்தையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வாங்குவோம், கூட்டமாகி போயிருமா, அப்புறம் பிடிக்க முடியாது. அதுவும் சரித்தான் மீனாட்சி, நான் போய் குடத்தையெல்லாம் கழுவி பேத்திக்கிட்டு கொடுத்து விட்றேன். சரிங்கம்மா. அட நந்தினி கண்ணே, என்ன இந்நேரத்துலையே புல்லுக்கட்டை தூக்கிட்டு போறையட்டக்குது? ஆமாங்க ஆண்டி, ஆட்டுக்குட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். அடடே அப்படியா கண்ணு, சரி சரி. என்னங்கம்மா, நான் சொன்னதையும் ஆட்டை கொண்டு வந்து வீட்டில் கட்டிட்டீங்களாட்டக்குது? அட ஆமாம் மீனாட்சி, அப்புறம் என்ன பண்ணுறது? என்றதுமே இருக்கிறது 2 ஆடுதே இருக்குது, அப்புறம் அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டு அதையும் மண்ணால் நத்தத்தை குடிச்சிட்டு போயிடுச்சுண்ணா. ஆமாம்மா, நல்லதா போச்சு போங்க. சரி சரி, பேசிட்டு நின்றுட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, நான் போய் தண்ணி பிடிக்கிறேன், நீங்கள் போய் குடத்தையெல்லாம் கழுவி கொடுத்துடுங்க போங்க. சரி சாமியா, நான் போங்க, கூட்டமாகி போயிடு. அட சோனி, நீயுமா தண்ணி பிடிக்கிறதுக்கு போகிற? பரவாயில்லையே, தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பிள்ளைக்கு வெறுசாகி போச்சுக்கோ. பாட்டிமா, நான் குடமெல்லாம் தூக்க மாட்டேன், தண்ணி பிடிச்சி மட்டும் வைப்பேன், அம்மா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேனோ பார்த்தியாங்கம்மா எப்படி சொல்கிறான்னு? குடமெல்லாம் தூக்க மாட்டாளுகோ, பிடிச்சிட்டே வைப்பாங்க, நான் தான் தூக்கிட்டு செமக்கோன்னு என்ன பண்ணுறது? அட எல்லா பக்கமும் வீட்டுக்கு பைப் கொடுக்குறாங்கோ, நம்ம ஊர்லேயும் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கவோ. ஆமாம்மா, என்ன பண்ணுறது? சரி கூட்டமாகி போயிடு, நீங்கள் போய் குடத்தையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வாங்க, நாங்களும் போய் பிடிக்கிறோம் அப்படியே. சரி மீனாட்சி, போங்க. அன்பான மகள் வந்தால் அம்பானி நானாகிறேன். இந்த
இந்த சோனி மட்டும் ஜாலியாக தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு போவாலாமா, நான் அடுப்படியில் கிடந்து சோறு வடிக்கணுமாமா. யார்கிட்ட? காசு மேலே காசு வந்து கட்டுகிற நேரம் இது. ஐயே இந்த படம் நல்லா இல்லை. என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் போய் அடுப்படியில் சோறாக்கணுமா? யார்கிட்ட? எவ்வளோ சோனி ஜாலியாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்து நான் சோறாக்கி வச்சா ஜம்பமா டிவி பார்த்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். அடியே எங்கிட்ட நடக்காது. ராணி அக்கா கொடை நிறைஞ்சு கீழே போகுது, நான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போகட்டுமா? அட ஆமாம். ஏய் உமா இந்தா பிடிச்சிக்கோ. இருமா என்றது இந்த ஒரு குடம் தான், நான் முதல்ல பிடிச்சிக்கிறேன், நான் தானே முதல்ல வந்தேன். வசந்தி அக்கா அடுப்புல உலகு ஒதுக்கிதுக்கா, நான் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டே பருப்பு ரசம் வைக்கோன்னு, அதனாலதான் கேட்டேன். என்ன வசந்தி ஆளுக்கு ஒரு குடத்தை பிடிச்சாத்தேன் அது, நீயே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? ஐயோ என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? அட மீனாட்சி பாபா, உனக்கு இப்பத்தான் தெரிஞ்சுதா தண்ணி விட்டது? என்ன முதலாளா வந்து நிப்ப இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிறியாட்டக்குது? என்னம்மா பண்ணுறது, 2 ஓட்ட பிள்ளை இருக்குதுன்னு தான் பேர். வெடியால் எந்திரிச்சா வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறக்கே எனக்கு தீர மாட்டேங்குது. இதில் தண்ணிக்கு விசில் அடிச்சதே எனக்கு காதும் கேட்கல, அதுதான் நேரமாகி போச்சு. ஆமாம் எல்லாரும் பிடிச்சிட்டிங்களா? மீனாட்சி அக்கா நீங்கள் இப்போதானே வந்திருக்கிறீங்கோ, நாங்கள் எல்லாம் இன்னும் பிடிக்கல, நாங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிங்கோ. மீனாட்சி அக்கா நான் பிடிச்சிட்டேன், எனக்கு போதும் இந்த ஒரு குடம், நான் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் பிடிங்கோ. அப்படியா ராணி, ரொம்ப நல்லது. சரி ஆனால் போயிட்டு வா. இந்த ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு உயிரே போகுது. எல்லா ஊர்லேயும் வீட்டுக்கு ஒரு வைப் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் ஒரு வைப் போட்டு கொடுக்குறக்கு அவனுக்கு உயிரே போவனுங்குது. எவன் செத்தா என்ன எவன் பொழைச்சா என்ன, அவனுக்கு அவன் வேலையும் ஜோலியும் தான் முக்கியம். நம்ம ஊருக்கு யாரு நல்லது செய்யறாங்கோ? நம்மதே தண்ணி செமந்து இடுப்பு கை காலு போகுதுன்னா ஒன்று நம்ம குழந்தைய காலத்துலேயும் அப்படித்தே இருக்க மாட்டேக்குதே. என்ன மனுஷன் வாழ்க்கையோ என்னமோ. ஏன் புள்ள சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா, இந்தாடி இந்த குடத்தண்ணி கொண்டு போய் அண்டாவில் ஊற்றிட்டு கொண்டா. சந்தியா என்ன பண்ணுற? அடி சோத்த வடிச்சியா இல்லையா? நான் கூப்பிட்டே இருக்கிறேன், அவளுக்கு காதில் ஏறுதான் பாரு. இந்த வர நெருடி. சந்தியா என்னது அடுப்புல ஒளவாட்டுக்கு ஒலை கொதிக்குது? என்னது அரிசி வாட்டுக்கு அரிசி இருக்குது, ஒளவாட்டுக்கு ஒலை கொதிக்குது. இவன் என்ன போடவே இல்லையாட்டக்குது, இன்ன வரைக்கும் வெட்டியே தண்ணி சுண்டியே ஓச்சாட்டக்குது. இவ்வளோ ஏவள சந்தியா, சந்தியா, சந்தியா. என்னது எல்லாம் விளம்பரமா போட்டு சாவடிக்கிறானுங்களே. நம்ம டிவி பார்த்தோம்னாத்த ஒன்னுத்துலேயும் ஒன்றும் உருப்படியே போட மாட்டானுங்க. ஏய் சந்தியா எரும மாடு. அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? ஏய் எருமை, நான் உன்னை அடுப்புல ஒலை கொதிக்குது, அரிசி ஊற வச்சிருக்கிற, கழிஞ்சு சட்டியில போட்டு சோத்த வடின்னு சொல்லிட்டு போனா இல்லையா? என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா அது தண்ணி ரொம்ப கொதிச்சுட்டு இருந்தது, சூடாக இருந்ததுமா, என்னால் அரிசி போட முடியல, கைக்கு தெரிச்சுது, அதனால தான் நான் விட்டுட்டேன்மா. ஏண்டி இப்படி மலை மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிற, ஒரு அரிசி சட்டியில் போட தெரியல உனக்கு? அம்மா இல்லைம்மா, அரிசி போட்ட தண்ணி வெளியில் தெரிச்சுது, பயமாக இருந்தது, அதனால தான் நான் விட்டுட்டேன். ஏண்டி எருமை, அரிசி போட முடியலன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதானா? வெட்டியா அடுப்பு எரிஞ்சு கேஸ் வீணானதும் இல்லாமல் தண்ணியே சுண்டி போச்சு. எனத்துக்கடி ஆகிறது அந்த குண்டாவே? அம்மா சாரிம்மா, உனக்கெல்லாம் 10 எருமை மாட்டை வாங்கி கொடுத்து மேய்க்க போட்டா தாண்டி புத்தி வரு. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். எருமை என்னைக்காவது வெடியால் எந்திரிச்சு ஊடு வாசம் கூட்டி இருக்கிறியா, கோலம் போட்டிருக்கிறியா, ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுத்துருக்கிறியா, அம்மாளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறியா நீயே? அம்மா இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் எப்போவுமே டிவியே பார்க்குறதில்ல, அதனால தான் சும்மா இருக்கும்போது டிவி பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். முதல்ல இந்த டிவி உடச்செறிஞ்சா ஒன்றும் இருக்காது. இந்த டிவி இருக்கிறதுனால தானடி இந்த டிவி பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் மலர்ந்து படுத்துட்டு இருக்கிற. உன்னைய முதல்ல இந்த டிவி உடைக்கிறனே இல்லையான்வாரு. அம்மா அம்மா இருமா. ஏய் என்னால் எதிர்த்து பேசினேன், எனக்கு இருக்கிற எரிச்சலுக்கு அப்படியே என்ன பண்ணுவேன்னு தெரியாது.
அம்மாம்மா நான் வேணா போய் காய்கறியெல்லாம் கட் பண்ணி குழம்பு வச்சிடுறேன், நீங்க வேணா சாப்பாட்டை வடிச்சிருங்கம்மா. இந்த அறிவு முதல்லயே வந்திருக்கோன்னு எங்கடி போச்சு அப்பவெல்லாம்? சோறு தான் போட முடியல, வடிக்க முடியல, அரிசி போட்ட தண்ணி தெரிக்குது, என் காய்கறியுமா கட் பண்ணி வைக்க கூடாது உனக்கு? அம்மா இல்லைம்மா, எந்த காய்கறி கட் பண்ணுறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன்மா. ஆமாடி, என்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லா வேலையும் செய்கிற நீ, என்கிட்ட கேட்டுட்டாடி டிவி பார்த்தேன். அம்மா அம்மா இல்லைம்மா, நான் வேணா போய் சோனி கூட தண்ணி குடிச்சிட்டு வரட்டா? அதைவாவது உருப்படியாக பண்ணித்தோல போ. சரிம்மா, நான் 2 குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் பாரு. முதல்ல 1 குடத்தை உருப்படியை எடுத்துட்டு வாடி, அப்புறம் 2 குடத்தை தூக்குவியாம்மா, போய் தொலை முதல்ல. சிறுசும் கூட பரவாயில்ல, ஏதோ குடத்தினாலும் தூக்கிட்டு வருது. இந்த கழுதை எப்போ பார்த்தாலும் தின்னு ஓட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதே தான் வேலை. டிவி கண்டுபிடிச்சவனை முதல்ல கொன்னா ஒரு வீட்லேயும் ஒரு பிரச்சனையும் பெறாது. நான் உன்னை என் நேரம் ஜோராக்கி அந்த மனுஷனுக்கு ஒரு வயிச்சோத்தை போட்டுட்டு போகட்டு. முதல்ல இந்த டிவி உடைச்சாதான் எனக்கு நிம்மதி. ஐயோ, டிவி உடைச்சா அந்த மனுஷன் வந்து வாழுன்னு கத்துனா அப்புறம் 10,000 போச்சு 5,000 போச்சும் பாரு. எனக்காகிற வேலையே இது. ஐயோ, வெடியால மனுஷனுக்கு மூளையே கலங்குது. சை, இந்த தண்ணிக்காரனுக்கு தண்ணி விடுறக்கும் கூட நேரங்காலம் தெரியாது. எல்லா வேலையும் ஒருத்தியே செய்யணும்னா எத்தனை வேலையத்தை மனுஷி செய்யறதுவோ? 10 ஏக்கரா களை வெட்டி போட்டு வந்தார்ல, இந்த வீட்டு வேலையை நைன்னு செய்ய முடியாது. அட பெரியசாமி, உன்னை பொழுதே நல்லா விடியில, அதுக்குள்ளேயும் மாட்டை பிடிச்சிட்டு எங்கு கிளம்பிட்ட? ஐயா, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த மாடு என்னமோ ஊசி போட்டு இன்னும் செனையே நிற்க மாட்டேங்குதுங்க ஐயா. அதை காலைக்கு நாள் விட்டு பார்க்கலான்னு காளிப்புங்காட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறனுங்க ஐயா. ஆடடே, அப்படியா? சரி. நானும் கூட மாட்டை பார்த்தா சென மாடாட்டக்குது, இந்நேரத்துக்கு சென மாட்டை பிடிச்சிட்டு எங்கேயோ போறையாக்குன்னு கேட்டேன்போ. நல்லா சொன்னீங்க ஐயா, இந்த மாட்டை பார்த்தா உங்களுக்கு சென மாடாட்டப்பா தெரியுதுங்கோ? அட ஆமாம் பெரியசாமி, தூரத்துலேருந்து பார்க்குற போது அப்படித்தான் தெரிஞ்சுது, பக்கத்தில் வந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுதானா? ஆட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, செனையாக இருந்தால் நானே வெடியால் பிடிச்சிட்டு அலையிறேன். ஆமாம், நீங்கள் எங்கேங்க ஐயா இந்நேரத்துக்கு மம்முட்டிங்க ஐயமா கிளம்பிட்டீங்களாட்டக்குது? அதை ஏன் கேட்குற பெரியசாமி, நம்ம ஊரில் என்ன விவசாயத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளுகளாக கிடைக்கிறாங்கோ? நல்லா சொன்னீங்க ஐயா. நானும் இந்த 4 நாளாக தட்டு வெட்டுறக்கு ஆளுகளை கூப்பிட்டு நானும் ஓஞ்சே போயிட்டேங்க. உனி மிஷின் விட்டு தான் வெட்டி ஏறிலான்ட்டு இருக்கிறேன். ஆமாம் பெரியசாமி, அதனால தான் பக்கத்தூரில் யாரோ டெம்பாவிலேயே 10 பேர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து போட்டு போகிறாங்களாமா. ஆட பரவாயில்லைங்களே, அப்படிங்களாங்க ஐயா? அப்படின்னா எனக்கும் தட்டு வெட்டுறக்கு வர சொல்லுங்க ஐயா. சரியா, நான் வர சொல்கிறேன்னேடு. நானே தக்காளி நாற்று வச்சு விடலான்ட்டு 1 ஏக்கராவுக்கு அதை பாத்தி பிடிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அப்படியே என்றதுன்னு தட்டு வெட்டுறக்கு இருக்குது, நான் என்றதை வெட்டிட்டு அப்புறம் உனக்கு தாட்டி விடுறேன்னேடு. சரிங்க ஐயா, நல்ல விஷயத்த சொன்னீங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா நான் மிஷின் விட்டு எல்லாம் வெட்டி தள்ளியிருப்பேன். ஆட அவசரப்பட்டு மிஷின் விட்டு வெட்டி தள்ளிடாத. மாடு திங்க மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது, தட்டெல்லாம் அப்படியே கழிச்சு வைக்குதுக்கோ. ஆமாங்க ஐயா, என்னதே ஆளுக்கு வெட்டுற மாதிரி இருக்குங்களா? மிஷின் எல்லாம் சுருட்டி எரிஞ்சு போட்டு போயிருது. அடை சுருட்டுறது மட்டுமா, கட்டையெல்லாம் அப்படியே நிற்கிது, எல்லாம் முழங்கால் வளத்துக்கு நிற்கிது. போ. சரிங்க ஐயா, கண்டிப்பாக நீங்களுக்கு வெட்டி போட்டு என்ற காட்டுக்கு வர சொல்லுங்க ஐயா. சரி பெரியசாமி, ஆனால் கண்டிப்பாக வர சொல்கிறேன். நீ போ. ஆனால் மாட்டை பிடிச்சிட்டு இந்நேரத்துக்கு நடந்து போயிட்டு திருப்பி வரபோது நல்ல ஏறுகால் வெயில் ஆயிரு. ஆமாங்க ஐயா, நான் போயிட்டு வரணுங்க ஐயா. சரி ஆனால் போ. ஸோ அப்பா நல்ல வயிறு நம்ம தின்னு ஓட்டு இப்படி விட்டத்தை பார்த்து படிக்கிறதே தனி சுகந்தான்யா. என்னதே இருந்தாலும் என்ற அத்தையோட கைப்பக்குவமே வக்குவந்த. 4 நாள் ஆனாலும் இந்த கோழி குழம்புமான என்ற கையிட்டு போகாது. இந்த கிழவிக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தா பொறுக்காதே, உடனே சின்ன பொண்ணுன்ற வேண்டியது. ஹெய் அடியே சின்ன பொண்ணு, காது கேக்குதா இல்லையா கூப்பிடுறது? வாடி. இன்னைக்கு என்ன கூப்பிட்டாலும் சரி, இங்கிருந்து நகரவே மாட்டேன் நான். அடியே சின்ன பொண்ணு, வெளியில போகணும், வாடி. என்னது வெளியில போகணுமா? இதா வரங்கத்த. அத்தை கூப்பிட்டீங்களா? அட ஆமாம் சின்ன பொண்ணு. என்னங்கத்த சொல்லுங்க. பொங்கல் வருதல்ல, முறுக்கு சுடணுமல்ல, நினைப்பு இருக்குதா உனக்கு? ஆடே ஆமாமல்லோ, எனக்கு மறந்தே போச்சுங்கத்த. உனக்கு எனத்துக்கடி நினைப்பு இருக்குதே, நல்லா சுட்டு கொடுத்தா நல்லா நொப்பமா திங்கிறதுக்கு தானே தெரியும் உனக்கு. நீ என்னைக்கு மாவு அரைச்சிட்டு வந்து முறுக்கு சுட்டுருக்குற?
அத்தை அதையெல்லாம் விடுங்கோ. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கோ? அடியே முறுக்குக்கு மாவு அரைக்கணும் முடி. நீ கொஞ்சம் போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வரையா. அந்த அரிசி கொஞ்சம் போட்டாத்தே முறுக்கு நல்லா வரும். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? என்னமோ வெளியில போகணும் வான்னு கூப்பிட்ட மாதிரி காது கேட்டுது. அடி ஆமா, நான் முறுக்குக்கு தேவையான மற்ற சாமானமெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். முறுக்கு புடியும் கூட இல்லை, போய் நான் வாங்கிக்கிறேன். நீ ரேஷன்ல போய் அரிசி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வெய்யி. அத்தை அதெல்லாம் முடியாது. நான் ரேஷன் கடையில் போய் இந்த மண்டை வெடிக்கிற வெயில்ல நான் லைனில் நிற்கணும். நீங்கள் அப்படியே ஜாலியாக ஏசி கடையில் போய் வாங்கிட்டு வருவீங்களோ? ஏண்டி கிளவி, நான் ரேஷன் கடையில் போய் இந்த வெயில்ல நான் லைன்ல நிற்க முடியுமா? அத்தை கொமரி பிள்ளை நான் மட்டும் வெயிலில் நிற்கணும்னு இருக்குதா என்ன? உங்ககிட்ட வாங்கி கொடுத்து ஜெயிக்க முடியுமாடி? அதே தெரியுது இல்லைங்கத்தை, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? இங்க பாரு, நீ போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிற எவ்வளவுதான். அத்தை எனக்கு முறுக்கே வேண்டாம். முறுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும் வரும் உனக்கு. ஒழுக்கமா போய் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிற நீ. அம்மா வீட்டுல இருந்து வருமாமா, அம்மா வீட்டுல இருந்து. என்ன இந்த கிழவி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இப்படி கத்திட்டு போகுது? ரேஷன் கடைக்கு தேனம் போய் வாங்கிட்டா போச்சு. ஏய் ஹரிணி, ஒழுக்கமா சொல்லிருப்புல, உன்ற ஃப்ரெண்டு இந்த வழியாத்தானே வருவா. என்னென்ன ரொம்ப ஆர்வமா இருக்கிற எட்டக்குது. இங்க பாரு ஹரிணி, அண்ணனை ஏமாத்தோன்னு நினைச்சேன். அப்புறம் நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லா தில்லாலங்கடித்தனத்தையும் வீட்டுல போட்டு கொடுத்துருவ. டேய் அரவிந்த், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் ஒன்றும் ஏமாத்தல. நந்தினி இந்த வழியாக தான் வருவா, நீ வேணா பாரு. இங்க பாரு, இப்படி சொல்லி சொல்லியே என்னை மணிக்கணக்கா இங்க நிக்க வச்சுட்டு இருக்கிற. போறவை வரவைகள்லாம் பார்த்துட்டு போறாங்க, ஒரு மாதிரி இருக்குதுடி. அண்ணே, லவ் பண்ண மட்டும் பத்தாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்கோன்னு. அடியே ஓங்கி ஒன்று விட்ட, என்னை ஓவரா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. வருவாளா வரமாட்டாளா சொல்லுடி ஒழுக்குமா. அண்ணே அண்ணே, கோச்சுக்காத, வருவா வருவா. ஏன் ஹரிணி, நந்தினி எப்பவாவது என்னை பத்தி ஏதாவது கேட்பாளா? இல்லைண்ணே, அப்படியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டா. நெசமாவா சொல்றேன்? அண்ணே, நான் எதுக்குன்னே போய் சொல்றேன். அவ அந்த மாதிரி எல்லாம் புள்ளையே கிடையாது. நான் மட்டும் என்ன அந்த மாதிரி பையனாக்கு? அண்ணே அண்ணே, ஏன் இப்படி கோவிச்சுக்கிற? நான் சும்மா சொன்னேன்னே. அண்ணே, நந்தினி யாருகிட்டமே தலை நிமிந்து பேச மாட்டானே. அது எனக்கும் தெரியும் ஹரிணி, தெரிஞ்சதுனால தானே நான் லவ் பண்றேன். அண்ணே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ இன்னும் அவ மூஞ்சியும் கூட நல்லாவே பார்த்ததில்ல, அப்புறம் ஏன்னு அவளையவே பிடிச்சி துரத்திட்டு இருக்கிற? இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் சொன்னதை மட்டும் செய்யி. அண்ணே, நான் சொல்றேன்னு நினைக்காத. இதெல்லாம் ஒத்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏய், என்ன புள்ள சொல்றேன்? அட ஆமாண்ணே, நானும் அவகிட்ட எத்தனையோ தடவை எங்கள் கிளாஸில் படிக்கிற பசங்க கிட்டவே பேச சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவ அசையவே மாட்டேங்கிறாண்ணே. அதுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவாளா என்ன? அண்ணே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் உங்ககிட்ட பேசுவான்னு மட்டும் நீ நினைக்காதண்ணே. அடலூசு, எங்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்காதியா? அவ எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறா. என்னன்னே சொல்ற? நிஜமாவா? இதை என்னால நம்ப முடியலையே. சான்ஸே கிடையாது. அட லூசு மண்டு, நிஜமா தான் எங்கிட்ட பேசுவா. ஆனா முகத்தை நிமிந்து பார்க்க மாட்டா, அவ்வளோதான். அதானே பார்த்தேன். அண்ணே, நீ ஏதோ உல்ட்டா பண்ணி சொல்ற. நீ போய் அவகிட்ட பேசியிருப்ப, அவ பதில் சொல்லியிருப்பா, அவ்வளோதானே? ஆமா, அதுவும் எங்கூட பேசுறதுன்னு தானே அர்த்தம். எங்கூட பேச பிடிக்கலன்னா நான் கேட்கறதுக்கு அவ எதுக்கு பதில் சொல்லணும்? அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது தானோ. என்னன்னே சொல்ற? என்னையவே குழப்பிடுவியட்டக்குது நீ. ஹரிணி, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ வேணால் பாரு, நந்தினி என்கிட்ட பேசுவா. அண்ணே, நந்தினி ரொம்ப தங்கமான உள்ளைன்னு. நந்தினியே எனக்கு அண்ணியா வந்துட்டா எனக்கு சந்தோஷம் தானே. நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துருவேன். என்னடி சந்து கேப்ல சிந்து தேடுற வாத்தியா? அண்ணே, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ நந்தினி கிட்ட பேசணும், அவ்வளோதானே. இப்ப நந்தினி வருவா பார். சரி சரி, நான் போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். நீ என்னை பத்தி ஏதாவது கேளு, அவ ஏதாவது சொல்றாளான்னு பார்க்கலாம். சரி சரிண்ணே, அவ வர நேரமாயிருச்சு, நீ போ. நந்தினி வந்துட்டா. ஏய் நந்தினி, நந்து இங்க பாருப்பா.
ஆ ஹரிணி, நீ இங்க என்ன பண்ற? நந்து இங்க வாவேன். என்ன ஹரிணி, நீ இங்க என்ன பண்ற? நந்து நந்து நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஹரிணி சொல்ற? எனக்காகவா? நான் இங்க வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? அட லூசு, இது கூட தெரியாதா? நீ எப்பவும் இந்த வழியில தான் உங்க அப்சிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவ. அட ஆமால்ல, அது உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். சரி அதெல்லாம் விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நந்தினி. என்ன ஹரிணி, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம்னா நீ எங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல ஹரிணி. ஏய் லூசு நந்து, அதெல்லாம் வீட்டில் வச்சு பேச முடியாது. அதனால தான் நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹரிணி, என்னால ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்க முடியாது. எங்க அப்ச்சி பசியோட இருப்பாரு. அதுவும் இல்லாம நான் லேட் ஆச்சு வர்றதுக்கு எங்க அம்ச்சி என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால நான் கிளம்புறேன். ஏய் ப்ளீஸ் நந்து ப்ளீஸ், எனக்காக நீ ஏதாவது சொல்லி வீட்டில் சமாளிச்சுக்கோ. எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயேன். நீ இவ்வளோ தூரம் சொல்றனால நான் கேட்குறேன், சீக்கிரமா சொல்லு. ஏய் நந்து இங்கே பாரு, நான் கேட்டேன்னா நீ கரெக்டாக உண்மையாக சொல்லணும். நீ பாட்டுக்கு ஓடி இருக்கக்கூடாது, சரியா? இங்க பாரு ஹரிணி, நீ இப்படியெல்லாம் ட்விஸ்ட் வச்ச அப்புறம் நான் இப்பவே ஓடிடுவேன் பார்த்துக்கோ. ஏய் சரி 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 ஓகே, நான் இப்போவே டைரெக்டாக கேட்டுறேன். சீக்கிரம் சொல்லு. நந்துமா, நீ எங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிற? உங்க அண்ணனை பத்தி என்கிட்ட எதுக்கு கேக்குற? இல்லை, சும்மா ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், அதனால தான். ஆமா, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? என்கிட்ட எதுக்கு கேக்குற? ஏ லூசு, எனக்கு தெரியறது வேற விஷயம். நீ எங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிற? நீ முதல்ல கையெடு. நந்து ஏன் இவ்வளோ கோபப்படாத ப்ளீஸ். இங்க பாரு ஹரிணி, என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். ஆனா எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் இப்படி கேக்குற, எனக்கு என்னவோ தப்பா படுது. ஏய் நந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உனக்கு எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியும் தானே. நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன ஹரிணி, பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. ஏய் லூசு ஹரிணி, போதண்டி, பேசாம இரு. அண்ணே நீ எதுக்கு இங்கே வந்த? நீ போ, நான் பேசிக்கிறேன். ஏய் எருமை, என்னை பத்தி ஓப்பனா பேசாதடி. அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ போ. போடி லூசு, என் காதலுக்கே வெளியே வந்துருவாளட்டுக்குது. ஏய் ஹரிணி, அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற? நந்துமா ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, நான் போறேன். ஏய் இரு அவசரப்படாத. இங்க பாரு ஹரிணி, நீ பேசுறதே சரியில்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் போறேன், எங்க அம்ச்சி என்னை தேடுவாங்க. சரி இரு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நந்துமா, எங்கள் அண்ணன் உன்னை லவ் பண்ணுறான்டி. இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாச்சிக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளோதான், நான் போறேன். ஏய் நந்து, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுகுற? ஏன் அழுகாதப்பா. நான் போறேன். ஏய் நந்து சொன்ன கேளு. ஏய் சந்தியா, சோனி, என்ன விளையாட பண்றீங்க? அம்மா, நீ எப்ப சாப்பாடு போடுவே, சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறம்மா. ஆமாம்மா, சோத்து மூட்டைக்கு ரொம்ப பசிக்குதாம்மா. சீக்கிரமா சாப்பாட்டை போடு, சாப்பிட்டு தூங்கிட்டு. யாரை பார்த்துடி சோத்து மூட்டைனா? நீதான் ஃபோன் பைத்தியம். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு என்ன. சரி நான் பேசின வரைக்கும் போகுது, வாங்க போய் சாப்பிடலாம். அம்மா சாப்பிடலாம், அது இருக்கட்டும். அம்மா என்னம்மா நீ? என்னடி இவா, என்னம்மா நீன்னு கேக்குறா? என்னம்மா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் முகமே ரொம்ப செவப்பா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுதுமா உன் மூஞ்சில. என்னம்மா விஷயம்? என்ன சோனி சொல்ற? நிஜமாவா? நம்ம அம்மா மூஞ்சிலியா? ஆமா பிள்ளை, இங்க வந்து பாரு. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல உனக்கு ஏதாவது தெரியுதான்னு வந்து பாருடி. எருமை ஃபோன் பைத்தியமே, அப்புறமா போனை நோண்டுவியாமா? அம்மாவை வந்து பாருடி. எங்க பாப்போம், தள்ளு. அட ஆமா, முகமெல்லாம்
நல்ல செக்கு செவையும் செவந்து போய் கிடக்குதே. ம், என்ன இவளுக நம்ம சந்தோஷமா இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாளுகளோ? அம்மா, என்ன விஷயம்? உண்மையை சொல்லுமா. என்னம்மா முகத்துக்கெல்லாம் அப்படியே ரோஸ் பவுடர் போட்ட மாதிரி இருக்கீங்க? ஆமாம்மா, உண்மையை சொல்லு. என்னோட ரோஸ் பவுடர் ஏதாவது எடுத்து போட்டுட்டியாம்மா? ஏய் பிள்ளைங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படி தெரியுது. பேசாம வாங்க போய் சாப்பிடுவோம். அம்மா, அதெல்லாம் முடியாது. நீங்க உண்மையை சொல்லுங்க, அப்பதான் நாங்க சாப்பிட வருவோம். ம், உண்மையை சொல்லணுமா? ஆடா, அது ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா. நாளைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே, அந்த சரி நாளைக்கு பொங்கலுக்கு ஊடெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். சரி என்ற உலைகள்லாம் எடுத்து போட்டு கழுவுங்க, ஊடெல்லாம் பூசறக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிங்கன்னு நினச்சிட்டு இருந்தேனா, அந்த பூரப்புல ஒரே சந்தோஷமாகி போய் முகமெல்லாம் அப்படி தெரியுது உங்களுக்கு. ஐய அம்மா, என்னம்மா சொல்ற நீ? நாளைக்கு லீவு, நான் ஜாலியாக சித்தி வீட்டுக்கு போகலான் இருக்கேன். நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்க. போமா நீயே. அம்மா, இருக்கிறது ஒரு நாள் லீவு. இதுல உனக்கு பொங்கலுக்கு வீடெல்லாம் நாங்க க்ளீன் பண்ணணுமா? போம்மா, நீ சரியான ஆளுதான். அட பிள்ளைங்களா, இத்தனை நாள் தான் சின்ன பிள்ளைங்க, உனி இப்படி எருமைகளாட்ட வளர்ந்து நிற்கிறீங்க. உனியெல்லாம் நீங்கள் தான் எனக்கு வீடு சுத்தம் பண்ணி கொடுக்கணும், எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். எல்லா வருஷம் நானே ஒண்டிக்கட்டையே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி அலமாரியில் கிடக்கிறத எல்லா சாமானத்தை கீழே இறக்கி எல்லா புளி போட்டு தேய்ச்சி, ஐயோயோயோயோ, இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலுமே உனி என்ற பிள்ளை எல்லா வேலையும் செஞ்சு ஓடுங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பிள்ளைங்களா. அதனால தான் இந்த அம்மாளுக்கு அத்தினி சந்தோஷம். அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதே. அம்மா, உண்மை சொல்லு. நிஜமா உனக்கு நாங்க வேலை செய்யறோம்னா சந்தோஷமா இருக்குது? நான் நம்ப மாட்டேம்மா. ஏ சோனி, நகர் அந்த பக்கம். அம்மா, உண்மை சொல்லு. அப்பா வரப்போறாரு தானே, அதனால தானே நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க. அட பிள்ளைங்களா, நான் என்ற பிள்ளைகள்லாம் பெருசாயிருச்சுக்கோ. உனி எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குங்கோ. நான் உட்காந்துட்டு காப்பி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக கொண்டிருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன உங்க அப்பா வர்றாரு அந்த சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. கைவிடு முதல்ல. என் சந்தியா, இந்த அம்மாக்கு என்னடி ஆச்சு? என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன் சோனி, ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்மளை பெண்ட் எடுத்து போடுமோ? என்ன உள்ள சொல்ற? அவன் என்னத்த சொல்றது, நான் சொல்றேன் கேளு சோனி. நாளைக்கு 2 பேர் வெடியால் நேரத்தில் எந்திரிச்சு அலமாரியில் கிடக்கிற எல்லா சாமானத்தையும் கீழே இறக்குறீங்க. என்ன எல்லாத்தையும் கீழே இறக்கி போட்டு எல்லாத்தையும் கழுவி ஊடெல்லாம் ஒற்றை அடிச்சு சாமானத்தையெல்லாம் நகர்த்தி நாடு வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க. நாளைக்கு ஊடு பூசறக்கு வருவானுங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாலுமே எங்களை வேலை வாங்கணும்னு தான் நீ சந்தோஷமா இருக்கியா? அதானே. என்னம்மா, நிஜமாவா சொல்றேன்? அப்ப நிஜமா நாளைக்கு ஊடு பூசறக்கு வருவாங்களாமா? ஆமாண்டி என்ற சிட்டுக்கொமரிகளா, நாளை காலையில் 2 பேர் நேரத்தில் எந்திரிச்சு சாமானத்தையெல்லாம் கீழே இறக்கி போட்டு ஒருத்தி கழுவுறீங்க, ஒருத்தி ஒற்றை அடிச்சு கூட்டுறீங்க. நாளைக்கு ஊடு ஊசறக்கு வரவிகளுக்கு பெயிண்ட் கலக்கி கொடுக்குறீங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? யார் விட்ட யாரடி பூசுறது? அத்தை வாங்கத்தை. யாருக்கு யாரடி அத்தை? என்னைக்கு என்ற மாவனை கூட்டிட்டு ஓடி போனையோ அன்னைக்கே உன்னை தலை முழுகிட்டேன்டி நானு. ஏவுள்ள சந்தியா, என்னடி அப்பா இல்லாத டைமா பார்த்து இந்த கிழவி அம்மா கிட்ட வந்து இப்படி சண்டை கட்டிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. எவ்வளோ சோனி, பயப்படாத. என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்குவோம். இந்த கிழவி எப்பவும் கத்துறது தானே, 4 வார்த்தை கத்திட்டு போயிருப்பாரு. அத்தை, அவர் வீட்டில் இல்லைங்கத்தை. அவர் இருக்கும்போது வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கத்தை. அடியே, என்னடி என்ற மாவனை மயக்கிற மாதிரி என்னை மயக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறியாடி நீ? அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அம்மா, இவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வந்த வேலையை சட்டுப்புட்டுன்னு பாருங்க. என்னால ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியாது. உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய்க பானாமா. அந்த கதையாவல்ல இருக்குது இவ்வளவு பண்ற கூத்து. அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் அவர் வந்துருட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஆமாங்க அப்பத்தா, எங்க அப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. எங்க அம்மா கிட்ட எதுவும் பேசாதீங்க.
ஆமா, எங்க அம்மா ரொம்ப பாவம், அவங்க கிட்ட பேசாதீங்க. அடியே நெட்டக்காளிலா, யாருக்கு யாரடி அப்பத்தா? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு நின்னுட்டுருங்க. ஏய், இங்க வாரடி. இத்தனை நாளா எனக்கு இருந்த ஒரே பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சது. இந்த சொத்து பூராமை என்ற மகவேர்ல நான் எழுதி வச்சாச்சு. அத்தை, என்ன சொல்றீங்க? அவர் இல்லாத நேரமா பார்த்து என்னைய வந்து மிரட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க. யாரு? நான் உன்னை மிரட்டுறேன், நீ பயந்து நடுங்கிட்டு இருக்கிற. அடியை நாடககாரி, என்ற மவனை மயக்கிற மாதிரி என்னை மயக்க முடியாதடி உன்னால. அத்தை, எதுவா இருந்தாலும் அவர் 2 நாள்ல வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பேசிக்கோங்க அத்தை. அடியே, இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்து என்ற மகவேர்ல இன்னைக்கு பத்திரமும் பண்ணிட்டு வந்தாச்சுடி. கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கிற. மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிற பட்டு படுக்க சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு வெளியில போயிடு. அத்தை, என்ன சொல்றீங்க நீங்க? இந்த நடுராத்திரியில பொட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு நான் எங்க போறது? அவர் வந்துடட்டும், அப்புறமா நீங்க பேசிக்கோங்க. அடியே, உன்ற டிராமாவெல்லாம் எந்த கிட்ட நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன்னோட பழசு வரட்டையெல்லாம் தூக்கிட்டு மரியாதையா வீட்டுட்டு வெளியில போடி. அத்தை, அப்படி சொல்லாதீங்க. இந்த நேரத்துல நான் எங்க போவேன்? எங்கேயோ போய் தொலை. போய் நடு ரோட்ல நின்று பிச்சை எடு. பாத்தையா சோனி, இந்த பொம்பளைக்கு திமிர. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே குறவலை கட்டிச்சு நெத்தத்தை துப்பிடலாம் போல இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தியா. என்னடி பண்றதுப்பா? ஏ லூசு மண்டு, இதுக்கெல்லாம் எதுக்கு பயந்துட்டு இருக்கிற? இப்ப பாரு அவளுகள. அத்தை, நீங்க எதுவா இருந்தாலும் எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் கூப்பிடுவேன். யாரு? எங்க அண்ணன் பெத்த மாவளா? அடியே, நீ போலீஸ் கிட்ட போ, எங்க வேணாலும் போ. இது என் ரூடு. ஒழுங்கு மரியாதையா பொட்டி படிக்கி தூக்கிட்டு இப்பவே ஆத்தா மக்கள்லாம் மூட்டை கட்டுங்கடி. ஏய் மீனாட்சி, சொல்றது காது கேக்குதா இல்லையா? மரியாதையா உன்ற பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வெளியில போ. ஐயோ அத்தை, எதுவா இருந்தாலும் சொன்னா கேளுங்க. அவர் வந்துடட்டும், அதுக்கப்புறமா எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்நேரத்துல நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க போவேன்? சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அடியே, இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத. மரியாதையா வெளியில போ. மீனுமா, ரொம்ப நேரம் நின்னா உனக்கு கால் வலிக்கும். நீ போய் அவளோட பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில போடுடா தங்கம், நம்ம கிளம்பலாம். சரிம்மா, இதோ இப்பவே தூக்கிட்டு வந்து போட்டுறேன். அத்தை, அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை. அவர் இல்லாத நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. என் பிள்ளைகளை கூட்டிட்டு நான் எங்க வெளியில போறது? சொன்ன கேளுங்க. அடியே, நீ என்னதான் நீலி கண்ணீர் வடிச்சாலுமே என்ற கிட்ட வெல்லாதடி. மரியாதையா வெளியில போயிடு. இன்னையோட சரி, என்ற மூஞ்சிலேயே முழிக்காத. அம்மா, என்னம்மா இது? இந்த பழைய இரும்பு பொட்டி என்னை கையவே கிழிச்சிடுச்சு. அடியே, அதுதான் அவ அப்ப நோட்டு சீதனம். அடியே, உன்னை என்ன பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடி போயிரு விட்டுட்டு. இல்ல, அப்புறம் நாங்களே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வேண்டியதா இருக்கும். அதுக்கு அவசியமே இருக்காது மீனா உனக்கு. அப்பா, என்னம்மா சோனி, சந்தியா, பயந்துட்டீங்களா? அதான் அப்பா வந்துட்டனல்ல, உன்னை பாத்துக்கிறனுடுங்க. என்னங்க வந்துட்டீங்களா? பாருங்கங்க, நம்மளைய வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. என்னம்மா, நான் இல்லாத நேரமா பார்த்து என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஊட்டுட்டு ஓடி போன நீ எல்லாம் என்ற கிட்ட பேசாதடா. இது என்ற ஊடு, என்ற பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்து. இந்த சொத்தை கட்டிட்டே அழுங்க. யார் வீட்டு சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது? அடியே மீனா, கொஞ்சம் அடக்கி வாசி. ஓங்கி ஒன்னு விட்ட செகுனி பிஞ்சிட்டு போயிரு. அது வரைக்கும் எங்க கையென்ன பூ பறிச்சுட்டா இருக்கும். வயிறு எரியுது, வயிறு எரியுது. யாருக்கடி வயிறு எரியுது? மரியாதையா நாய் பேசு. அடே, அவகிட்ட உனக்கு என்னடா நாய் மேடி கிடக்குது? ஒழுங்கு மரியாதையா பொட்டி படிக்கையில தூக்கிட்டு ஊட்டுட்டு வெளியில போங்க. ஏன் 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 நான் எனக்கு வெளியில போகணும்? இந்த சொத்துல எனக்கும் உரிமை இருக்குது. நான் அப்படித்தான் இருப்பேன். அட கூறுகட்டவனே, இது இன்னும் கொப்ப நோட்டு சொத்து நான் நினைச்சேன். இது எங்க அம்மா வீட்டு சீதனம். என்ற சொத்தெல்லாம் திமி என்ற மகவேர்ல நான் எழுதி வச்சாச்சு. மரியாதையா இந்த வீட்டுட்டு வெளியில போ. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்ன மட்டும் அப்புறம் எனத்துக்கு பெத்த? அடே, என்ற மவனா இருந்திருந்தா இந்த ஓடுகாலி கூட நீ ஓடி இருப்பியா?
அம்மா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவ என் பொண்டாட்டி, நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவா. அவளை என் முன்னாடியே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அத்தனை ரோசம் இருந்த மரியாதைய பொட்டி படிக்கி தூக்கிட்டு வெளியில போடா. வெளியில போய் நல்லா பிச்சை எடுத்து கஷ்டப்படு. அப்பதான் உனக்கு அப்பனாத்தாலோட அருமையெல்லாம் என்னன்னு தெரியும். அம்மா போனா போதுன்னு பொறுமையா பேசினா ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க. வெளியில போனா என்னால பொழைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க முன்னாடியே நான் தலை நிமிந்து இதை விட வசதி வாய்ப்போட வாழ்ந்து காட்டுவேன். மீனாட்சி, இனிமேல் நம்மளுக்கு இந்த இடமும் வேண்டாம், இந்த ஊடும் வேண்டாம். வாங்க போலாம். அதைய முதல்லயே செஞ்சிருந்தா எனக்கு இத்தனை பிரச்சனை தேவையா? அம்மா இனிமேல் என்ற பெயரை சொல்லி கூப்பிட கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. குட் பை. மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கிற உன்னை வச்சு எப்படி காப்பாத்தோன்னு எனக்கு தெரியும். வா போலாம். போறதுதான் போற, அப்படியே என்ற கண்ணுல வடாத கண்காண தூரத்துக்கு போயிடு. அடியே மீனா, ஒரு வழியா நமக்கு இருந்து தலைவலி தொலைஞ்சதுடி. ஆமாம்மா, இனிமே நம்ம காட்டுல நல்ல மழை தான். அடியே சரி சரி, கொஞ்சம் அடக்கி வாசிடி. நாளைக்கே ஆள் விட்டு இந்த ஊட்டையெல்லாம் பெயிண்டிங் பண்ணி குடும்பத்தோட குடி வந்துடணும் முடியும். ஆமாம்மா, அதுக்கெல்லாம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். தள்ளிடி நீயே, நீ வெத்த உள்ளயாச்சேம்மா. சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், அப்புறம் சனங்க நம்மளை தப்பா பேசுவாங்க. நடடி முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம். சரிம்மா, நீ நல்ல ஆளுத.